குழந்தைங்களோட அழுகை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சில பேர் அட்டென்ஷன் வேணுமேனு அழுகிற மாதிரி நடிப்பாங்க. சில பேர் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுவாங்க. அப்படி குழந்தைங்களோட அழுகை ஒவ்வொன்றத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய திறமை எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக தேவை. ஆனால் சில பேருக்கு அந்த திறமை இருக்கிறது இல்லை. நான் சொல்ல போகிற ஒரு கதை உண்மை கதை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனால் இந்த காலகட்டத்துக்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய கதை, மனசை கலங்க வைக்கக்கூடிய கதை. வாங்க இந்த வார தகவலில் பார்க்கலாம். இந்த சம்பவம் நான் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நடந்தது. எங்கள் அப்பா எனக்கு சொன்ன கதை. எங்கள் ஊரில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பையன். அவனுக்கு அப்போ தான் 5 வயசு. அப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனை ஒரு பெரிய டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. அதனால ஒரு சராசரி பெற்றோர் மாதிரி அவனை படின்னு எப்போ பார்த்தாலும் அவனை வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்களாம். அவன் அப்படி ஸ்கூல் போகிறதுக்கு அழுதான்னா அவனை திட்டுவாங்களாம். தினம் அவங்க வீட்டில் இதே வேலை தான். அப்படி தான் அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஜோன்னு மழை பெய்யுது, சடன்னு கொட்டுது. அன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா இல்லை லீவ் விட்டுருவாங்களான்னு கூட தெரியாது. இருந்தாலும் அவனுடைய அப்பா அம்மா அவனை கிளம்புன்னு நச்சரிக்கிறாங்க. அவனை காலையில் குளிப்பாட்டி பவுடர் போட்டு தலை சீவி சாப்பாடு ஊட்டி ஷூ மாட்டி அவனை ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க. வீட்டு வாசல் தாண்டப்பவே பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். வீல்னு அழுகுறான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பார்த்தம்போ அழுவக்கூடாது, அழுவாமல் ஸ்கூல் போகணும், ஸ்கூல் போய் அழுவாமல் படித்தாதான் பெரிய டாக்டராக வர முடியும் அப்படின்றாங்க. பையன் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டுது. இங்கே பாரு, அழாதன்னு சொல்கிறேன்ல, அழுவாமல் ஸ்கூல் போக மாட்டியா, அப்படி என்ன அழுக வேண்டியிருக்கு, கிளம்பு அப்படின்றாங்க. அவங்க அப்பா அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். 2 பேரும் நடந்து தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகிறப்ப பையன் வந்து அழுதுகிட்டே போகிறான், வள்ளி முழுக்க. அப்பாவும் சொல்கிறார், இங்கே பாரு கண்ணா, அழுவாத கண்ணா, அழுவாமல் சமத்தா ஸ்கூல் போய் ஒழுங்காக படிக்கணும், ஓகேவா அப்படின்றார். பையன் அழுகை நிப்பாட்டவே இல்லை. 2 பேரும் ஸ்கூல் வந்து சேர்றாங்க. ஸ்கூலில் பையனை விடுறார். அப்போ ஒரு டீச்சரை பார்த்து சொல்கிறார், அவனை 2 சாத்துங்க டீச்சர், அப்போ தான் அழுவாமல் உட்காந்து கிளாஸில் உட்காந்து பாடம் கவனிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறார். டீச்சர் பார்க்குறார், ஒரு ஸ்கேல் எடுத்து 2 சாத்துறார். உட்காந்து பேசாமல் படி அப்படின்றார். பையன் வலி தாங்காமல் இன்னும் அழுகுறான். அப்படி எல்லாருமே அவன் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, கிளாஸில் உட்கார பிடிக்கல, பாடம் படிக்க பிடிக்கல அப்படின்னு தான் அசியம் பண்ணாங்களே தவிர அவன் ஏன் அழுகுறான்ற உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கவே விரும்பலை. ஒரு 5 நிமிஷம் போயிருக்கோம். பையன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ கலரில் மாற ஆரம்பிக்குது. அதை பார்க்குற டீச்சர் பதறி போயிட்டார். போய் பிரின்ஸ்பாலை கூப்பிடுறார். பிரின்ஸ்பால் இங்கே வர்றார். வந்து அந்த பையனை தூக்கி ஒரு காரில் ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறார். ஹாஸ்பிட்டல் போகிற வழி ஃபுல்லாக பையன் அழுதுகிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டல் வந்து சேர்றாங்க, இறங்குறாங்க, டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை செக்கப் பண்ணுறார். செக்கப் பண்ணி சொல்கிறார், இந்த பையன் போட்டிருந்த ஷூவில் ஒரு தேள் இருந்திருக்கு. அந்த தேள் கடித்ததுனால தான் பையன் அழுதுகிட்டே இருந்திருக்கான் அன்னைக்கு பூரா. கடைசியில் பையனை காப்பாற்ற முடியல. உங்களுடைய குழந்தைங்கள் அழுகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸ்கூலில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கேலி கிண்டல் புல்லிங் பண்ணியிருக்கலாம், இல்லை பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதனால உங்கள் பசங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுதாங்கன்னா அவங்க ஏன் அழுகிறாங்கன்ற அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. அவங்க கூட பொறுமையாக உட்காந்து பேசுங்க. முக்கியமாக அவங்கள பேச விடுங்க. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் மேடையில் பேசுகிறார், மக்களை பார்த்து பேசுகிறார், சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஷூவை போடுறதுக்கு முன்னாடி தேல் கீழ் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க அப்படின்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், இங்கே பாருங்கள், தலைவருக்கு எவ்வளோ அக்கறை நம்ம மேலே, ஷூவை போடுறதுக்கு முன்னாடி தேல் இருக்கான்னு பார்த்துட்டு போட சொல்கிறார் அப்படின்னார். அதுக்கு நான் சொன்னேன், அது வேற ஒன்றும் இல்லை, தலைவர் மேடையில் பேசுகிறப்ப எல்லாரும் ஷூவை கலட்டி அவர் மேலே போடுவாங்க, அதான் போடுறதுக்கு முன்னாடி தேல் கீழ் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்கன்றார் அப்படின்னு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.